ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண சில்க் சாரீஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நான் வேர் பண்ணிக்கிறேன் இந்த அழகான பர்பிள் கலர் சாரீ தான். இது பாடி பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் டிசைன் தான். ப்ளவுஸும் சேம் டிசைன் தான். ப்ளவுஸ் இது தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். இதுதான் அந்த ப்ளவுஸு. இது மேலே இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. அண்ட் கீழ்பாட்டில் இது மாதிரி வரும். சேம் தான். இது வந்து க்ரஷ் மெட்டீரியல். ஆனால் இன்னும் க்ரஷ்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். கொஞ்சம் வந்து ஸ்டீம் மைனிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ளசன்டபுளாக இருக்கும். மற்றபடி வந்து இதில் அது குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது முன்னாடி நான் மிந்த்ராவில் வாங்கியிருக்கேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். சேம் பேட்டர்ன் தான், சேம் ரேட்டில் தான் இருக்குது. அதுலேயும் 1000 above தான், இதுவும் 1000 above தான். ஸோ வந்து கிட்டத்தட்ட எல்லா செல்லருமே சேம் ரேட்டில் தான் வைக்கிறாங்க. ஏன்னா ஃபேப்ரிக் அந்த மாதிரி நல்லா காதி சில்கில் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது. எனக்கு எங்கேயுமே வந்து குத்துரை கிடையாது. எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உள்பக்கம் தெரியுதா. இப்போ இதில் வந்து மீஷோவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியேஷனில் கொடுத்துருக்காங்க. ரேட்லாம் 1100லேருந்து 1300 400 வரைக்குமே இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1300 பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து சவுகாப்பேட்டில் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ், இது வாங்கின ப்ளவுஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி இந்த காம்பினேஷன் பண்ணால் எனக்கு யூனிஃபார்ம் மாதிரி இருக்குமேன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேர் பண்ணேன்னு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவுட்புட்டு. நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சீரியஸ்லி ஆரஞ்சு, ரெட்டு, பிங்க்கு, மெஜந்தா கலரு, அப்புறம் வந்து ஒயின் கலரு, நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேறு கலர் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வேறு கலர் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னில் நிறைய கலர் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னா இங்கே சாட்டின் கிளாத்தில் கொடுத்து இங்கே க்ரஷ் மேலே கொடுத்துருக்காங்க அப்படிங்க. அந்த மாதிரி பேட்டர்னில் சொல்கிறேன் நான். நிறைய கலர்ஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது கொடுத்தேன்னா ஒரு அரௌண்ட் 50 கொடுக்கலாம். நான் அந்த அளவுக்கு வந்து கலர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது. 50க்கு மேலேயே சொல்லலாம், நம்ம அந்த அளவுக்கு இருக்குது மீஷோவில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எல்லாமே வந்து 600லேருந்து வேறு கலர்ஸ் சொல்கிறேன், வேறு மேபி ஃபேப்ரிக்ஸ் இருக்கலாம். 600 to 1500 கிட்ட வரைக்குமே இருக்குது ரேஞ்சஸ். எனக்கு எல்லா கலர்ஸுமே பிடிக்கும். எனக்கு எல்லாமே இன்னும் போட்டு பார்க்கணும் போல இருக்கேன்ற மாதிரி ஆசையாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபேப்ரிக் அந்த மாதிரி நம்ம ஸ்லிம் வெயிட்டாக காட்டணும், நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரக்சரை எடுத்து காட்டும். உங்களுக்கு 2 சைஸ் காட்டணும், இல்லை உங்களுக்கு என்ன ஸ்லிம்மாக காட்டணும், உங்களுக்கு இல்லை உங்கள் ஷேப்பை வேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி சைஸ்லாம் நீங்கள் வந்து வெல் கோவா போகலாம். உங்களுக்கு வந்து லிட்டர்லி வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல். ஆமாம், கொஞ்சம் ஜார்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கும். ஏன்னா க்ரஷ் மெட்டீரியல் தான் அப்படி இருக்குது அவ்வளோ. மற்றபடி வந்து நல்ல லைட் வெயிட்டடான சாரீ இது. அது ஆஃபீஸ் வேரோ இல்லை காலேஜ் வேர், நீங்கள் ஃபேர்வெல் வேர் பண்ணுறனா கூட இது அழகாக நீங்கள் வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ அழகாக ப்ரெசனபிளாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அங்கங்கே புட்டா டிசைன் அவ்வளோதான், அங்கங்கே பூ டிசைன் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த மாஸ் பை சொல்லலாம் எனக்கு. ஏன்னா எனக்கு இந்த கலர் அங்கே ஃபுல் வீடியோ பார்த்துல அப்படி இருக்குன்னு. தடா, நெக்ஸ்ட் நான் பார்க்க போது நான் பண்ணியிருக்கேன் இந்த பளிச் ரெட் கலர் சாரீ தான். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த முந்தி மட்டும் தான் கொஞ்சம் வந்து லைட்டாக முடப்பாக இருக்கா. மற்றபடி இந்த சாரீ செம்ம சாஃப்ட். ப்ளீட் எடுக்க அவ்வளோ ஈஸியாக இருக்குது எனக்கு இந்த சாரீ. எனக்கு இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா செமி மஷ்ரூ கட்டான் சாரின்னு போட்டிருக்காங்க. சீசி தெரியல. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா பனாரசி சாரின்னு போட்டிருக்காங்க. எனிஹவ் சாரீ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த பார்டர் பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் அந்த பார்டர் இதுக்கு முந்தி. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல். இதை வந்து முந்திலேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் தான் முந்தி தெரியுதா. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு வைப்ரண்ட்டான ரெட் கலர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அகெயின் வந்து நான் அந்த ப்ரீவியஸ் ப்ளவுஸ்லேயே வந்து நான் வேர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து இதுவே கொஞ்சம் லைட் கலர் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் நான் இதுலேயே வேர் பண்ணிட்டுறேன். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1048. எஸ் அஃப்கோர்ஸ் இப்போலாம் வந்து மீஷோவில் வந்து ரேட் வந்து மினிமமே நம்ம நல்ல ஃபேப்ரிக்கில் எடுக்கணும், நல்ல ரேட்டிங்கில் இருக்க சாரீ எடுக்கணும், நல்ல ரேட்டிங்கில் இருக்க ட்ரெஸ் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா 1000 கிட்ட தான் இருக்குது. ஏன்னா வந்து செல்லர் வந்து நல்ல ஃபேப்ரிக் கொடுத்தாங்கன்னா நல்ல ரேஞ்சில் தான் ஆப்வியஸாக இருக்கும். இதனா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கொடுங்க, கொஞ்சம் ஃபேப்ரிக்காக நல்லா கொடுங்கன்ற மாதிரி கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான பலன் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா வந்து ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப சீரியஸாக நல்லாவே இருக்குது, எந்த டேமேஜுமே இல்லை. ஃபேப்ரிக் வந்து மிந்த்ராவில் எப்படி வாங்குறோமோ அது தான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி வாங்குறோமோ அது தான் மீஷோலையும் இருக்குது. தேர் வந்து மிந்த்ரா இங்கே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மீஷோ இங்கே இருந்துச்சு, இப்போ மீஷோ வந்து ஈக்குவலண்ட் இவ்வளோ கிட்ட வந்துடுச்சு. ஸோ ஏன்னா செல்லர் அந்த மாதிரி வந்து நல்ல ஜென்யூனாக சேல் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா வருது, ரிசீவ் ஆகுது நம்மளுக்கு. எனக்கு சீஸாக பிடிச்சிருக்கு.
மீஷோக்கு ஆட்லாம் கிடையாது, ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்கிறேன், நான் ஃபீல் பண்ண சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ நீங்களே வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மீஷோவில் போயிட்டு எல்லாம் 1000, 1500, 2000 அந்த மாதிரி தான் ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா ஃபேப்ரிக்கும் அதுக்கு எதுவுமே நல்லா இருக்குது, அவுட்புட்டும் நல்லா இருக்குது, நல்லா ரிப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் ஆப்வியஸாக நம்ம அந்த ரேஞ்ச் கொடுத்து வாங்கலாம்ல. அதுக்காக சொல்கிறேன். எனக்கு அந்த சாரீ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அந்த சாரீ பிடிச்சிக்கான்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் வீடியோ கட்டுறேன், எப்படின்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நான் பார்க்கப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலான என்னோடய ஃபுல் பிக்சர் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ட்ரெடிஷ்னல்னு சொல்லிட்டு. அந்த பெரிய ரெட்டைப்பட்ட பார்டரை அதை பார்த்தாலே வந்து செம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கும். நல்லா திக்கான ஃபேப்ரிக் தான் இது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீட்டில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கூட வேர் பண்ணலான்னு சொல்லுவேன். அந்த மாதிரியான பேட்டர்ன் இது. நம்ம பனாரசி சில்கில் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. இதுதான் அது எக்ஸாக்ட் இடம் மாதிரி கோல்டனில் இருக்குது பார்த்தீங்களா. இது உள்பக்கம், இது வெளிப்பக்கம். வெயிட்டாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப வெயிட் கிடையாது. டபுள் ஜரின்றதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அவ்வளோதான். அழகாக ப்ளீட் நிற்குது. நான் வந்து திக்காக இருக்கிறதுனால ப்ளீட் நிற்காதுன்னு நினச்சேன், பட் அழகாக ப்ளீட் நிற்குது. இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளெயின் இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. இது ஒயின் கலரில் கொடுத்துருக்காங்க. இது ஆமாம், இது ஒயின் கலர் தான் இது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதில் நிறைய கலர்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. இதுதான் அதோட பார்டர். இது அவங்களுக்கு ரெட்டப்பட்ட பார்டர் சொல்கிறாங்க, ரெட்டப்பட்ட பார்டர் சொல்கிறாங்க. இதுதான் அதோட பார்டர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. அண்ட் இதுக்கு வந்து உள்ள சொருக ஒரு லைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. இந்த கலர் தான் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப தின்னாக இருக்குது. இப்போ இந்த சாரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் பாடி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இதுவும் டபுள் ஜரி தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி காட்டுறது நான் தெரியுதா? இந்த பிங்க் கலர் இதுதான் தெரியுதா, இதுதான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த உள்பக்கம் வர சிங்கிள் லைன் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, தின்னாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்து 640 தான். 640 தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. அல்ல ஒரு லைட் லேவண்டர் வித் டார்க் ஒயின் கலர். ஸோ நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இதை நான் ஃபுல் வீடியோ காட்டுறேன்னு பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன். நான் வேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ட்ரெண்டிங்கான சாரி. ஆமாம், இந்த மாதிரி பேட்டர்னில் நான் கட்டினது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிருக்கு. இன்னொரு ஹாப்பி நியூஸ் தெரியுமா? நான் அந்த ஒரு பிக்சர் போடுறேன். நான் மீஷோவில் எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து நான் போட்டிருப்பேன். நான் இந்த மாதிரி ஒரு ஒயின் வித் மாதிரி க்ரீன் கலர்னு நினைக்கிறேன். நான் அந்த சாரியோட பிக்சர் வந்து நல்லா ட்ரெண்டாக போச்சு. எனக்கு அது ட்ரெண்டுங்க. அது ஒரு 500K போயிருக்கும்னு நினைக்கிறேன். 5 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க இமேஜ் மீஷோ செல்லர் வந்து போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னோட ஒன் ஆஃப் த விஷ்லிஸ்ட்னு சொல்லலாம். என்னோட ஆசைகளில் அது ஒன்று. நம்மளோட பிக்சர் யாராவது வந்து போட மாட்டாங்களா அப்படின்றாங்க. ரொம்ப சில்லியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அது வந்து இதில் ஒரு ஆசையாக நினைப்பீங்க. எனக்கும் ஒரு ஆசையாக இருந்துச்சு எனக்கு அது. ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இருக்கட்டும், யூடியூப்லேயும் ஆகட்டும் பார்க்குறோம். நம்ம அவங்களோட பிக்சர் வந்து வேறு வேறு பிளாட்ஃபார்மில் போட்டிருப்பாங்க. மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட்டு, இந்த மீஷோ ஆப்லலாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் அந்த இடத்துல ஒரு இடத்துல வரக்கூடாதா, வரமாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்டேன். ரேண்டமாக நான் இந்த மாதிரி சாரீஸ்லாம் சர்ச் பண்ணும்போது என்னது நம்ம மாதிரியே இருக்கோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. அம்மா இங்கே பாரு, அக்கா இங்கே பாரு, எல்லாருக்கிட்டையும் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு அது ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்னு சொல்லலாம். எனக்கு அது ரொம்ப சில்லி தான், பட் ஸ்டில் வந்து எனக்கு கண்ணு கலங்குது. எனக்கு கண்ணு கலங்குது. எனக்கு டச்சுட்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை எனக்கு வந்தது. அது நிறைவேறணும் இன்னும் எனக்கு ஒரு ஹாப்பியாக எனக்கு ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப ஓவராக பேசிக்கூடாது. பட் ஆனால் என்னோடய ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு நடந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அது. எஸ், கம் டு த சாரீ. இந்த சாரீ வந்து நல்ல ஒரு லீஃப் க்ரீன் வித் ஒரு மாதிரி ராயல் ப்ளூ கலரு. இந்த பேட்டர்ன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த பேட்டர்ன் எனக்கு வச்சாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாரீ அது எந்த கலர் காம்பினேஷன் தான் பரவாயில்ல. பட் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டும், ரொம்ப ராயலாக காட்டும் அந்த சாரீ. அதனாலே வந்து எனக்கு இந்த சாரீ பேட்டர்ன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இந்த கலரு. எனக்கு இந்த கலர் காம்பினேஷனும் பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கினேன் நான். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற சாரியோட ப்ளவுஸ் வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். இதோட ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதோட கலர் இது கொடுத்துருக்காங்க, உள்ளே இருக்குது.
உள் மடிப்பில் இருக்குது, அந்த உள் வச்சு கட்டியிருக்கேன் நான். ஸோ இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலர் நீங்கள் வேர் பண்ணுறத விட இந்த மாதிரி டார்க் டோனில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வச்ச மாதிரி இல்லை பிளெயின் ப்ளவுஸ் வச்ச மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதுவே நீங்கள் பேட்டர்னாக வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ப்ளவுஸே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலருக்கு மேட்ச் ஆகுமான்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த ராயல் ப்ளூவில் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதோட சாரீ ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் சில்கில் கொடுத்துருக்காங்க. செம்ம லைட் வெயிட். நான் சாரீ கட்டியிருக்க மாதிரி இல்லை, நம்ம சின்ன பிள்ளை ஷால் அம்மாவோட ஷாலாக எடுத்து நம்ம கட்டிப்போம் பார்த்தீங்களா, சாரீ மாதிரி தாவணி மாதிரி அந்த மாதிரி செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது எனக்கு. நான் சாரீ கட்டிருக்க ஃபீலே இல்லை எனக்கு. கால் கிட்டலாம் எனக்கு அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது எனக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் சர்ப்ரைஸிங்காக 450 தான். இது நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த சாரீ. இதோட ஃபுல் வீடியோ காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு சீரியஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெண்டிங் சாரீ தான். என்னமா அந்த ட்ரெண்டிங் சொல்லி கேட்கலாம் நீங்கள். இந்த சாரியில் இருக்க ஒரு கோலம் தான். எஸ், இந்த கோலம் பார்த்தீங்கன்னா சுடிதாரில் இங்கே பேட்டர்னாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்லீவ்ஸில் இங்கெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் கொடுத்துருந்தாங்க, ஸ்லீவ்ஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் தாண்டி சாரிலையுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப சாஃப்ட் சில்க். இந்த சாஃப்ட் சில்கில் இந்த சாரீ கான்ட்ராஸ்டாக காப்பர் கலர் கொடுத்துருக்காங்க. அது கோல்டன் கலர் கொடுத்தா எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு. ஆனால் காப்பர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சட்டிலாக இருக்குது அந்த கலரில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சாரீ. சாரியோட முந்தி இதுதான். இது வெளிப்பக்கம், இது உள்பக்கம். இதுக்கு வந்து சுங்கு கொடுத்துருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு சுங்கு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 973. ஓகே, தாராளமாக வாங்கலாம். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் க்ரீனில் கொடுத்துருக்காங்க ப்ளெயினாக. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஒரு புள்ளி வச்ச கோலம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் சின்ன சின்னதாக இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியுது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, அட் அ டைம் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கும் இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ கட்ட வேணும் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாரீ வித் ப்ளவுஸ் தான். இதோட காம்பினேஷன் எனக்கு எதனால பிடிச்சிருந்தா, ப்ளவுஸோட பேட்டர்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப அழகாக அந்த மேலே கோட் மாதிரி வந்து நாட் கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாரீ வந்து ப்ளீட் உள்ளே வச்சு இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் மட்டும் தனியாக இருக்கும். இந்த மட்டும் தனியாக ஒரு கோட் மாதிரி இது அழகாக நாட் போட்டுக்கிட்டா அழகாக நிற்கும் நம்மளுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன சின்ன ப்ளீட் எடுத்தால் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும். அது வரைக்கும் எனக்கு இதை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 940 தான். இது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளவுஸ் பேட்டர்ல ஃபுல்லாக அழகாக எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சம்கி ஒர்க் வச்சு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் மட்டும் தான் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, சாரியில் மட்டும் தான். மற்றபடி ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் தான். சாரி அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 38ல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து பேக்கில் எனக்கு இவ்வளோ கேப் இருக்குது, ஊக்குக்கு இவ்வளோ கேப் இருக்குது எனக்கு. ஸோ நான் வந்து இன்னரில் பின் குத்திருக்கேன் 2 பக்கமும். அதனால நான் திரும்பவில்லை அப்படியே நிற்கிறேன் நான். நாட்டும் பார்த்தீங்கன்னா அதனால எனக்கு கொஞ்சம் வந்து ஷோல்டரில் நிற்கல எனக்கு. பேடட் இது. ஸோ வந்து நான் இன்னரோட போட்டதுனால கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. இன்னெல்லாம் போட்டிங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எனக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். எனக்கு இன்னரோட போட்டதுனால எனக்கு கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ஷோல்டர் வந்து கொஞ்சம் விலகி இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் என்ன பிரிச்சுக்கலாம். இவ்வளோ வந்து எக்ஸஸாக வந்து கிளாத் கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் போட்டு. ஸோ நீங்கள் வந்து பிரிக்கிறதுனா ரிமூவ் பண்ணது ஸ்டிச்சஸ் பிரிச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன்னா கரெக்டாக ஸ்லீவ்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு பாருங்கள். எனக்கு ஸ்லீவ்ஸ் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. பாடி மட்டும் தான் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் எனக்கு வந்து பத்தலை, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலேயே ஓரளவு 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு எல்லா கலரை விட எனக்கு இந்த கலர் வந்து பிஸ்தா க்ரீன் எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. இந்த கலர் சூஸ் பண்ணேன்னா இது வந்து நீங்கள் வந்து வெட்டிங் ரிசப்ஷன்ஸ்க்கு அண்ட் வந்து பார்ட்டிஸுக்கு அண்ட் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய அக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் வேர் பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரியான பார்ட்டி வேர் சாரி தான் எனக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எது ஏமா நீ சில்க் சாரியில் எடுத்து தான் கேட்டுக்கலாம். கோல்டன் பேட்டர்னில் இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ இதுலேயே போட்டுடலாமேக்காக நான் போட்டேன். நிறையா உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுது. அதனால் இதையும் நான் எடுத்து வந்துட்டேன். மற்றபடி வேறு அந்த இன்டென்ஷன் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் அண்ட் அதுவும் இல்லாமல் ஷிம்மரி ஷேடாக இருக்குது. இது வந்து நீங்கள் நைட் விஷன்லாம் ரொம்ப நல்லா தெரியும். தெரியுதா? இப்போ தெரியுதா க்ளாஸினஸ்ஸு?
ஸோ நல்லாவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தாராளமாக 970க்கலாம். இதோட ஃபுல் வீடியோ பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஹாலில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் உங்களோட கானர்ஸ் ரிவ்யூ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்காமல் அண்ட்லன் பாய்ஃப்ரம் உங்கள் ஜம்மா. வணக்கம், பாய் மக்களே.